அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விளையாட்டுகள் மற்றும் கோப்பைகள். விளையாட்டுக்கு எந்தெந்த விளையாட்டுக்கு என்னென்ன கோப்பைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கோப்பைகள் இருக்கு. ஃபுட்பால், கிரிக்கெட்டுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நெறைய கோப்பைகள் இருக்கு. அதெல்லாம் எப்படி ஷார்ட்கட்டா ஒரு ஸ்டோரி வடிவில வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, கால்பந்து, கிரிக்கெட்டு, ஹாக்கி, கோல்ஃப், பேட்மிண்டன், லான் டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், போலோ, படகு போட்டி, கைப்பந்து, பளு தூக்குதல். இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன கோப்பைகள் இருக்கு? எப்படி அது வந்து ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம்? என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் tnquestionpapers.com அப்படிங்கிறதுல வந்து ஃப்ரீயா வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய மார்க் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஈஸியா நீங்க மொபைல்ல இருந்தே வந்து எழுதி உங்களோட ஸ்கோர் வந்து உடனே செக் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்கள வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கால் பந்தாட்டத்துக்கான ஒரு ஸ்டோரி ஞாபகத்துல வச்சுப்போம். கால் பந்தாட்டம்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப். ஸோ ஃபிஃபா வேர்ல்டு கப்பை பிசிங்கிறது பிஸியா பார்த்துட்டு இருக்கும் போது நம்மள தூரத்துல இருந்து சர் சந்தோஷ் ரோ ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுறாங்க. தூரத்துல இருந்து சர் சந்தோஷ் ரோ ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுறாங்க. அப்ப தலையை கூட ஆட்டாம, கண் இமைக்காம, மெய் மறந்து சூப்பரா பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். அப்ப கூப்பிட்டவங்க வந்து உஃப் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால விட்டுட்டு போனதுனால அவங்களோட பந்தம் வந்து அறுபட்டு போயிடுது. சிசர் வச்சு கட் பண்ண மாதிரி அந்த பந்தம் வந்து சிசர் வச்சு கட் பண்ண மாதிரி அறுந்து போகுது. அதை வந்து திருப்பி வந்து ஷீல்டு பண்றதுக்கு ஜூலியஸ் சீசரும் கலிங்காவும் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஞாபகத்துல வச்சுப்போம். இந்த ஸ்டோரி எல்லாமே வந்து ஒரு ட்ரிக்குக்காக தான். இது மாதிரி இந்த ஸ்டோரி ஞாபகத்துல வச்சுட்டோம் அப்படின்னா கால்பந்தாட்டத்துக்கான என்னென்ன கோப்பைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வரும். ஃபிஃபா உலக கோப்பை, பிசி ராய் டிராஃபி, துரந்து கோப்பை, சர் அசுதோஷ் முகர்ஜி டிராஃபி, சந்தோஷ் கோப்பை, ரோவர்ஸ் கோப்பை, டாட் நினைவு டிராஃபி, கான்ஃபெடரேஷன் கோப்பை, மெர்தகா கோப்பை, சுப்ரோட்டா கோப்பை, யுஇஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக், வித்தல் டிராஃபி, பண்டோட்கர் டிராஃபி, சிசர் கோப்பை, ஐஎஃப்ஏ ஷீல்டு, ஜூலியஸ் ரிமெட் டிராஃபி, கலிங்கா கோப்பை. அடுத்து கிரிக்கெட்டுக்கான கோப்பைகளை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வடிவில் பார்ப்போம். கிரிக்கெட் அப்படிங்கிறதுனாலே விஜய் அப்படிங்கிற பேர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ விஜய் அப்படிங்கிறவங்களுக்கு வயசான வில் இருக்கு. ரொம்ப வந்து அறிவான ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல. வயசுனா ஒரு ரொம்ப அறிவான ஒரு ஆசை. வில் அப்படிங்கிறது ஒரு ஆசை மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ வயசான வில் இருக்கு. என்ன ஆசை அப்படின்னா ரஞ்சி டிராஃபியும் ஐசிசி உலக கோப்பையும் வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஆசை. அந்த கோப்பையை வின் பண்ணி யார் கையால பிரைஸ் வாங்கணும்னா சி.கே. நாயுடு, கவாஸ்கர், ஜிடி பிர்லா, ஜவஹர்லால் நேரு, ஜான்சி ராணி, இந்த அஞ்சு பேர்ல யாராவது ஒருத்தவங்க கையில வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை. இப்ப நேரு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து ஒரு ஸ்டோரிக்காக சொல்றது தான். ஸோ சி.கே. நாயுடு, கவாஸ்கர், ஜிடி பிர்லா, ஜவஹர்லால் நேரு, ராணி ஜான்சி கையால வாங்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆசை. அதனால கில்லட்டை வச்சு ஷேவ் பண்ணிட்டு துலிஃப்ங்கிறது ஒரு பூ. அந்த பூவோட டியோடர் அந்த பர்ஃப்யூம் போட்டுட்டு டைட்டன் வாட்ச் கட்டிட்டு ஈரானிங்கிறது டீ குடிச்சிட்டு ஆசியா, சார்ஜா, சஹாரா, சிங்கப்பூர் 4 இடத்துக்கும் போறாங்க. அங்க போய் விளையாடி சுக்குநூறாக்கிறாங்க. சுக்குநூறாக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஞாபகத்துல வச்சுட்டோம்னா இதுல உள்ள கோப்பைகள்லாம் ஈஸியா ஞாபகத்துல வரும். விஜய் ஹசாரே டிராஃபி, விஜய் மெர்சன் டிராஃபி, விஸ்டன் டிராஃபி, வில்ஸ் டிராஃபி, ரஞ்சி டிராஃபி, ஐசிசி உலக கோப்பை, சி.கே. நாயுடு டிராஃபி, கவாஸ்கர் பார்டர் டிராஃபி, ஜிடி பிர்லா டிராஃபி, ஜவஹர்லால் நேரு கோப்பை, ராணி ஜான்சி டிராஃபி, ஜில்லட் கோப்பை, துலிப் டிராஃபி, தியோதர் டிராஃபி, டைட்டன் கோப்பை, இரானி டிராஃபி, ஆசிய கோப்பை, சார்ஜா கோப்பை, சஹாரா கோப்பை, சிங்கர் கோப்பை, ஆஷஸ் கோப்பை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹாக்கில உள்ள கோப்பைகளை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். தியான்சந்த் டிராஃபி, மகாராஜா ரஞ்சித் சிங் டிராஃபி, சிந்தியா தங்க கோப்பை, சுல்தான் அஸ்லான் தங்க கோப்பை, ஆஹாகான் கோப்பை, முருகக்கா தங்க கோப்பை, ஸ்டான்லி கோப்பை. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா ஹாக்கில எல்லாமே வந்து நேம்ஸ்ல வருது. எல்லாமே வந்து ஒரு பெயர்கள்ல வந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். எல்லாமே ஒரு பெயர்கள். தியான்சந்த், மகாராஜா, சிந்தியா, சுல்தான், ஆஹாகான், முருகக்கா, ஸ்டான்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு பேர் சம்பந்தமா வர்றதுனால ஹாக்கி கோப்பைகள் வந்து ஒரு பெயர் வச்சு ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்து கோல்ஃப்ல வந்து ஐசன் ஹோவர் கோப்பை, ரைடர் கோப்பை, வாக்கர் கோப்பை, கனடா கோப்பை. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா கோல்ஃப்னா என்னது? கோனா என்னன்னா போறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். எப்படி போறோம்? ஹோவருங்கிறத அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்படி போறோம் அப்படின்னா ரைடு பண்ணிட்டு போகலாம். ஏதாவது வந்து
ஒரு காரு அது மாதிரி ஏதாவது ரைட் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா வாக்கர்னா நடந்து போகலாம். வாக் பண்ணிட்டு போகலாம். எங்க போகணும் அப்படின்னா கனடாக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ கோல்ஃப்னா போறோம். எப்படி போறோம்? ஹவு அப்படிங்கிறத ஐசன் ஹோவர் கோப்பை. ரைட் பண்ணிட்டு போகலாம். காரு இல்ல பைக்கு அது மாதிரி எதையாவது ரைட் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா வாக்கர் நடந்து போகலாம். எங்க போறோம் அப்படின்னா கனடா கோப்பை. ஸோ கோல்ஃபுக்கு ஐசன் ஹோவர் கோப்பை, ரைடர் கோப்பை, வாக்கர் கோப்பை, கனடா கோப்பை. அடுத்து பேட்மிண்டன். பேட்மிண்டன்லயும் வந்து உங்களுக்கு நிறைய கோப்பை இருக்கு. ஸோ இதுக்கும் வந்து ஒரு ஸ்டோரி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கினா தான், ஒரு கதையை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இது எல்லாத்தையுமே வந்து ஞாபகத்துல வச்சுக்க முடியும். ஸோ பேட்மிண்டனுக்கான ஸ்டோரி பார்ப்போம். தாமஸ் அப்படிங்கிற பையன் பையன் வந்து உபருங்கிற டாக்ஸி, யூபர் இருக்கு பாத்தீங்களா, யூபர் அப்படிங்கிற ஒரு டாக்ஸியை எடுத்துக்கிட்டு சோஃபியா ஹரிலீலா அப்படிங்கிற ஹரிலீலா அப்படிங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸோட கோனிக்கல் கேமரா எடுத்துக்கிட்டு ரொம்ப சாதாரணமா சேலஞ்ச் விட்டுட்டு போறான். அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். ஸோ தாமஸ்ங்கிற பையன் யூபர் டாக்ஸி எடுத்துட்டு சோஃபியா ஹரிலீலா அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டு கோனிக்கல் கேமரா எடுத்துட்டு ரொம்ப சாதாரணமா சேலஞ்ச் விட்டு போறான். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, நான் ஆசியா போறேன், ஐரோப்பியா போறேன், மலேசியா போறேன் அப்படிங்கிறது தான் வந்து அதோட சேலஞ்ச். அங்கெல்லாம் போய் அங்க கிட்டக்க இருக்கிற தவான்ல வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ தாமஸ் கோப்பை, உபர் கோப்பை, சோஃபியா கோப்பை, ஹரிலீலா கோப்பை, கோனிகா கோப்பை, சத்தா கோப்பை, இப்ராஹிம் ரஹிமத்துல்லா சாலஞ்சர் கோப்பை, ஆசிய கோப்பை, ஐரோப்பிய கோப்பை, மலேசியன் ஓபன், ஹிடஹாரா கோப்பை, அம்ரித் திவான் கோப்பை. அடுத்து லான் டென்னிஸ்க்கான கோப்பைகளை பத்தி பார்ப்போம். லான் டென்னிஸ் அப்படின்னாலே நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச கோப்பைகள் தான் வரும். ஆஸ்திரிய கோப்பை, பிரெஞ்சு கோப்பை, யூஎஸ் கோப்பை, விம்பிள்டன் கோப்பை. இது 4 வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது 4 வந்து லான் டென்னிஸ்ல வருது அப்படின்னு அர்த்தம். இது இல்லாம ஹைனிகன் கோப்பை, டேவிஸ் கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா, லான்னா என்னன்னா புல்வெளி மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ புல்வெளியில ஒரு ஹென் இருக்கு. ஹைனிக்கன்ங்கிறது ஹென் இருக்கு. அது எப்படி போகுது அப்படின்னா தாவி போகுது. டேவிஸ்ங்கிறது தாவியும் போகுது. ஒரு ஹென் வந்து தாவி புல்வெளியில போகுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ ஆஸ்திரேலியா ஓப்பன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரெஞ்சு ஓப்பன், யூஎஸ் ஓப்பன், விம்பிள்டன் ஓப்பன், இது 4 வந்து லான் டென்னிஸோட இருக்கு. அது இல்லாம ஹைனிகன் கோப்பை, டேவிஸ் கோப்பை இருக்கு. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, லான்ங்கிறது புல்வெளி, அதுல வந்து ஒரு ஹென் இருக்கு. ஹென்னுங்கிறது என்னது? கோழி வந்து தாவி போகிற மாதிரி. ஹைனிகன்ங்கிறது ஹென்னு தாவி போற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ ஹைனிகன் கோப்பை, டேவிஸ் கோப்பை. அடுத்து டேபிள் டென்னிஸ் டிடி அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டிடி திருவாங்கூருங்க எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ்ல வந்து டீல தானே ஆரம்பிக்கும். ஸோ அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டேபிள் டென்னிஸ் திருவாங்கூர் கோப்பை. அது இல்லாம டேபிள் டென்னிஸ் வந்து பெண்கள் தான் வந்து அதிகமா விளையாடுவாங்க. ஸோ பெண்கள்ல சத்யபாமா அப்படிங்கிற பேரை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சத்யபாமா அப்படிங்கிற பேரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சத்யபாமா அப்படிங்கிறதுல சத்யாங்கிறது ஸ்வேத்லிங் கோப்பை அப்படிங்கிற ஞாபகத்துல வரும். பாமா அப்படிங்கிறது பாமா பெல்லக் கோப்பை. ஸோ சத்யபாமாங்கிறது டேபிள் டென்னிஸ் நிறைய பெண்கள் தான் விளையாடுறதுனால சத்யபாமாங்கிற பேரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல சத்யா அப்படிங்கிறது ஸ்வேத்லிங் கோப்பை, பாமாங்கிறது பாமா பெல்லக் கோப்பை, டி வந்து ட்ரிவாங்கர் கோப்பை. அடுத்து போலோக்கான கோப்பைகள்லாம் என்னன்னா, போலோல வந்து ராதா மோகன் கோப்பை வரும். அது மாதிரி வாலிபால்ல பாத்தீங்க அப்படின்னா மோகன் சிங் டிராஃபி வரும். வாலிபால்ல மோகன் சிங் டிராஃபி, போலோல வந்து ராதா மோகன் டிராஃபி. அது இல்லாம போலோல பாத்தீங்கன்னா வெஸ்ட் செஸ்டர், முடிஞ்சிருப்பாங்க. எஸ்ரா, வெஸ்ட் செஸ்டர் அப்படிங்கறதெல்லாம் முடிஞ்சிருக்கிறதுலாம் வந்து போலோ கோப்பையோட சார்ந்தது. அது இல்லாம படகோட்டுதல் வந்து வெல்லிங்டன் டிராஃபி. படகோட்டுறோம் அப்படின்னா ரோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குள்ள படகோட்டுறாங்க அப்படின்னா வெள்ளுனா கிணறுக்குள்ள படகோட்டுற மாதிரி. படகோட்டுறது வந்து கிணறுக்குள்ள படகோட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ படகோட்டுதல் வெல்லிங்டன் டிராஃபி. பளு தூக்குதல் புர்துவான் டிராஃபி. பளு தூக்குதல் வெயிட் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வந்து பல்கா இருக்கணும் அப்படின்னு, குண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்குக்காக தான். ஸோ புர்துவான் அப்படிங்கிறது ரொம்ப பல்கா இருக்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா இது ஞாபகத்துல வந்துடும். ஸோ பளு தூக்குதல் பர்துவான் டிராஃபி. டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கப்படுற கோப்பைகள் பத்தி பார்ப்போம். சந்தோஷ் கோப்பை கால்பந்து, துரந்து கோப்பை கால்பந்து, ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட், துலீப் டிராஃபி கிரிக்கெட், இரானி டிராஃபி கிரிக்கெட். இது 3 வந்து நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். கால்பந்துக்கான தனித்தனியா ஷார்ட்கட்ஸ். அது இல்லாம இம்பார்ட்டண்டா என்ன கேட்கறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சந்தோஷ் கோப்பை கால்பந்து, துரந்து கோப்பை கால்பந்து, ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபி, இரானி டிராஃபி, ஆஷஸ் டிராஃபி, இது 4 வந்து கிரிக்கெட்டுக்கு சம்பந்தமான கோப்பைகள். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன், ஊபர் கோப்பை பேட்மிண்டன்,
டேவிஸ் கோப்பை டென்னிஸ், விம்பிள்டன் டென்னிஸ், சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி, ரைடர் கோப்பை கோல்ஃப். அப்புறம் டிஎன்பிசியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். டேவிஸ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? டென்னிஸ். தாமஸ் கோப்பை எந்த விளையாட்டிற்கானது? பேட்மிண்டன் ஆண்கள். யூபர் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? பேட்மிண்டன் பெண்கள். சந்தோஷ் கோப்பை எந்த விளையாட்டிற்கானது? கால்பந்து. துரந்த் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கால்பந்து. ரஞ்சி டிராஃபி எந்த விளையாட்டிற்கானது? கிரிக்கெட். துலிப் டிராஃபி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கிரிக்கெட். இரானி டிராஃபி கிரிக்கெட். ஆஷஸ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கிரிக்கெட். சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை எந்த விளையாட்டிற்கானது? ஹாக்கி. ஆஹா கான் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஹாக்கி. நேம் வந்துச்சு அப்படின்னாலே ஹாக்கி. முருகப்பா தங்க கோப்பை ஹாக்கி. ரைடர் கோப்பை கோல்ஃப். கோல்ஃப்னா என்னது? போறது. ஸோ ரைடர் போறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ரைடர் கோப்பை. வாக்கர் கோப்பை வாக் பண்ணி போறோம் கோல்ஃப். ஐசன் ஹோவர் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கோல்ஃப். ஹவு எப்படி போறோம்? ஹோவருங்கிறத ஹவு எப்படி போறோம் அப்படின்னாலும் கோல்ஃப் தான். விம்பிள்டன் எந்த விளையாட்டுடன் முக்கிய போட்டியாகும்? லான் டென்னிஸ். நமக்கு தெரிஞ்சதுதான், தெரிஞ்ச கோப்பை லான் டென்னிஸ். ஆஸ்திரேலிய ஓபன் இந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? லான் டென்னிஸ். ஸ்வேத்லிங் கோப்பை எந்த விளையாட்டிற்கானது? டேபிள் டென்னிஸ் ஆண்கள். திருவாங்கூர் கோப்பை டிடி டேபிள் டென்னிஸ் பெண்கள். ராதா மோகன் கோப்பை, ராதா மோகன் போலோ. எஸ்ரா கோப்பை எந்த விளையாட்டுடன் சேர்ந்தது? போலோ. இஸ்னு வந்தாலே போலோ. வெலிங்டன் டிராஃபி எந்த விளையாட்டிற்கானது? படகு போட்டி. ரோ வெள்ளுக்குள்ள போறோம் அப்படிங்கிறது தான் ரோவிங். மோகன் சிங் டிராஃபி, வெல் அப்படிங்கிறது கிணறு, வெள்ளுங்கிறது கிணத்துக்குள்ள போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்காக ஞாபகத்தில் வச்சுப்போம். மோகன் சிங் டிராஃபி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? வாலிபால். மோகன் சிங் வாலிபால். புர்துவான் டிராஃபி எந்த விளையாட்டிற்கானது? பளு தூக்குதல். பளு தூக்கணும் அப்படின்னா பல்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம் ஒரு ட்ரிக்குக்காக. ஸோ புர்துவான் டிராஃபி எந்த விளையாட்டிற்கானது? பளு தூக்குதல். கீழ்கண்ட கோப்பைகள் கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்பில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இது கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? டேவிஸ் கோப்பை கிரிக்கெட்டுக்கு தொடர்பில்லாதது. இது வரைக்கும் விளையாட்டுகள் மற்றும் கோப்பைகளான ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நிறைய வீடியோ சீரிஸ் போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் tnquestionpapers.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல ஃப்ரீயா நிறைய டிஎன்பிசிக்காக நிறைய மார்க் டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுல 25 கொஸ்டின்ஸ் நீங்க ஃப்ரீயாவே அதில் எழுதி உங்களை ஸ்கோர் செக் பண்ணிக்க முடியும். ஸ்கோர் செக் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட்ல உங்க ஸ்கோர் என்ன அப்படிங்கறத போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் டெஸ்ட் சீரிஸ் நிறைய போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.